ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாகாரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டதும் இது கூடவே 7-8 முந்திரி பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எள் நல்லா வெடிச்சு வர ஆரம்பிக்கும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எள் நல்லா வெடிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும், நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்குங்க. தோல் சீவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நம்மளுக்கு தக்காளி நல்லா குழைவாக வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வந்துருச்சு. இந்த சமயத்தில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சு. கடைசியாக நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதிக நேரம் நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை, ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம விட்டால் போதும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.